இன்றைக்கி நம்ம எம்டியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் திருநெல்வேலி ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து கரெக்டாக இப்போ வந்து கல்குவாரி போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து கல்குவாரி இருக்குது போகிற ரூட்டில். ஸோ அவருடைய கல்குவாரி கிடையாது, நம்ம ஃப்ரெண்டோடைய இடத்துக்கு போகிற ரூட்டில் அந்த இடத்துல கல்குவாரிஸ் இருக்கும். அதை பார்ப்போம். இப்போ நிலைமை என்னென்னா நம்ம இப்போ எம்டியில் தான் போகிறோம். ஆனால் எம்டி இப்போ எம்டியில் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு தான் வீடியோஸ் பார்ப்பீங்க. அப்போ வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் லைக்குன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எம்டியில் இருக்குது, இருந்தாலும் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்கணும். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிளம்புவோமா? வாங்க இப்போ வந்து உட்காருவோம். பார்க்கணும் அப்படின்னா நான் லாஸ்ட் லொக்கேஷன் சொல்லுவேன், எல்லாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? எங்கள் சுற்றிச்சூழல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கல்குவாரி இருக்கும், நெருக்கெல்லாம் வந்து உடச்சி போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்குது ஏரியா. எங்கே போகிறோங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. லொக்கேஷனும் சரி, இந்த ஏரியாவில் போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தான் வெயில் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு வெக்க தெரியலை. சரிங்களா? இது வந்து செம்மண்ணில் வந்து செம தோட்டமாக வச்சுக்கலாம். இந்த சைடு பாருங்கள் கல்குவாரி. இது வந்து கல்குவாரி தானே இருக்கும். இந்த சாண்டு மண் எடுக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து கருப்பு கலரில் ஒரு மண் இருக்கும். அந்த மண் பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாமே செம்மண்ணாக இருக்குது பாருங்கள். நிறைய நெல்லிக்காய் தோட்டம், அது நெல்லிக்காய் இருக்குல்ல அந்த தோட்டம். அது போக வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேக்கு மரம், அந்த மரமாக நிற்கிற மரத்தோட்டம் இருக்குது. புளியந்தோப்பு இதெல்லாமே வச்சுருக்குறாங்க இந்த சைடு. ஆனால் தேக்கு மரம் தான் வந்து இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம ஊரெல்லாம் முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி மாட்டு வண்டிலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டு வண்டிலலாம் சவாரி பண்ணுறவங்க பண்ண தான் செய்கிறாங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி ஈவினிங் நம்ம அடுத்து ஒரு குதிரை வீடியோ ஒன்று போட வேண்டி இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஊர் வந்துட்டு நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா பசுமையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வாய்க்காட்டில் ஒன்றுமே இல்லை. அந்த சைடெலாம் தண்ணி ஓட்டம் இருக்குது, நீரோட்டமாக இருக்குது. நீரோட்டம் நிறைய மக்கள் வந்து குளிக்கிறாங்க. அந்த சைடு இருக்குது, அந்த சைடு வேலை இல்லை. சரிங்களா? அந்த சப்போஸ் அந்த சைடு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காட்டும். இப்போ நம்ம என்ன இது ரயில்வே ஸ்டேஷன் கன்னித்தான் குளம் போகிறோம்ல, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் ஒன்று. இங்கே ஆலோ பிளாக்ஸ் வந்து ரெடி பண்ணுற ஒரு இடம். ஆலோ பிளாக் வந்து ஹோல்சேலில் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் போல தெரியுது. வாங்கினாலும் என்ன, நமக்கு இன்ஜினியர்ஸுக்கு கொடுக்குறாங்களா, அதோட ரேட்டு கொஞ்சம் ஒரு 10 ரூபா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்களா இல்லை எப்படின்னு தெரில. அது பிஸ்னஸ் அப்புறம் பார்த்துக்கோம். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். காமெடி வீடியோ, என்டர்டைன்மெண்ட் வீடியோவில் நம்ம பிஸ்னஸ் பேசக்கூடாது. நிறைய மக்களுக்கு அது பிடிக்காது. இது வந்து இது ஒரு ரயில்வே கேட்டு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 வே இருக்குது. நம்ம ஊர்லேருந்து வருதுல அந்த 2 வே ஃபுல்லாக எலக்ட்ரிக் போட்டது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இப்போ நம்ம போகக்கூடிய ஏரியா வந்துருச்சு. அதனால் வந்து நம்ம வீடு கட்டுற மண்ணுகள்லாம் வந்து இங்கே தான் நம்ம ஆரைக்குளம் ரோடுன்னு சொல்லுவாங்களா, அந்த ரோட்டில் தான் வந்துட்டு மண்ணெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி ஆகிடுச்சு. மண்ணை வந்து ஃபேக்ட்ரியில் வந்து மண்ணு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் அந்த வீடியோஸ்லாம் போடுறோம். கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம ஊருக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு தெரியறதே இல்லை. அதை தான் இப்போ பார்க்குறோம். வாங்க இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறாங்கிறத கொஞ்சம் தூரத்தில் நான் உள்ளே போக முடியல. ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது, நமக்கும் டஸ்ட்லாம் செட் ஆகாது. இங்கேருந்தே பார்க்கலாம் வாங்க. தெரியுதா? ஃபுல்லாமே மண்ணு தான். போகிறதுக்கு அந்த சைடில் ரூட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம இப்படியே போய் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அதுக்கு இங்கெல்லாம் வந்து நம்ம வீடு கட்டுற மண். இங்கேருந்து வந்து சாண்டெலாம் வந்து ரெடி ஆகுதான்னு ஆகுது பாருங்கள். அடிக்கிறாங்களா சவுண்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு கேட்குங்கிறது எனக்கு தெரியுது. இதெல்லாம் கேட்கலாம். இங்கே தான் வந்து மண் தயார் பண்ணக்கூடிய இடம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா அது என்னது குளம் இருக்குங்க. நம்ம மேலப்பாளையத்துலேருந்து நிறைய மக்கள் வந்து குளிக்கிறதுக்கு நம்ம ஊரில் எங்கடா இடம் இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இந்த ஆற்றுல வந்து நம்ம ஆறு இல்லை, இது குளம். இந்த குளத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து குளிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து யாருமே இல்லை, போகிறதுக்கு ரூட் இல்லை. இந்த ரூட் வழியாக தான் இறங்கிக்கணும் போல் தெரியுது. இப்படி இறங்குவோம். அப்படி இறங்கி போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா தண்ணிலாம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது தண்ணி.
அண்ணா அங்கே வாங்கலாம்ல முதலையா முதலையெல்லாம் இல்லை சும்மா எதனா ஓட்டு மாப்பிள்ள மீன்லாம் நிற்குதாடா மீனில் சமத்தனமாக இருக்குது மீன் தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு மீன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மீன் வந்து இங்கே வரப்பில் எக்கச்சக்கமான தண்ணி வந்து அப்படி ப்ளூ கலரில் இருக்குது ஸ்க்ரீனில் என்ன கலரில் இருக்குன்னு தெரியல ப்ளூவா க்ரீனா மாப்பிள்ள இது பாசி படிஞ்ச மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சும்மா உண்மை செம்ம டைம் பாசிங் ஏரியா கூட தெரியும் மாப்பிள்ள நம்ம ஊரில் இவ்வளோ ஒரு இடம் இருக்குங்கிறது இந்த மாதிரி வந்து சுற்றுனா தான் தெரியும் இது குளிக்கலாமா முதல்ல இருக்குமா அப்போ முதல்ல ஒன்றும் செய்யாதா முதல்ல வந்து வெளியே ஓடி வந்துருக்கோம் நம்மளை பார்த்தா அந்த முதல்ல பயந்து முதல்ல பயப்படாதா என்னங்க ஆனா சண்டே அன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து 4-5 கமிட்மெண்ட் இருக்கு அவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிது ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தாங்க 11 o'clock வரேன்னு ஆனால் போகிறதுக்கு செம டைம் ஆகிடும் போல தெரியுது இதுக்கு அடுத்து வந்துட்டு இன்னும் நிறைய இடம் இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல எப்போ வந்து குளிக்கலாம் எப்போனாலும் வந்து குளிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வாரம் இன்ஷால்லாம் பார்ப்போம் ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு வந்து இங்க வந்து மொத்தமா உளுந்து குளிச்சு பாத்துருவோம் வந்து நம்ம வந்து ஆழம் பாத்துருவோம் ஆழம் வந்து 3-4 பனைமரம் இருக்கும் 4 பனைமரம் அங்கேயும் 4 பனைமரம் இருக்கும் கூடவே இருக்குமே தவிர குறையாது பாக்குறதுக்கு இப்படி இருக்கு 4 பனைமரம் ஹைட்டு இந்த ஆழம் இருக்குமா அது கூடவே இருக்குமே தவிர குறையாது அப்பாடி நீச்சல் தெரியணுமா போ நம்ம மேக்சிமம் வந்துட்டு நம்ம 90 கிட்ஸ்க்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீச்சல் தெரியும் உள் நீச்சல் வெளி நீச்சல் அப்புறம் நடு நீச்சல் எல்லா நீச்சலுமே நம்ம பசங்க வந்து அடிப்பாங்க நம்ம இந்த ஆழ்கடல் நீச்சல் எல்லா நீச்சலுமே நாங்கள் அடிப்போம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் குளிக்கணும் ஆசையாக இருக்குது தண்ணி நல்லா ஜில்னஸாக இருக்குது பாறைக்குள்ளே இருக்குன்னா அப்படி இருக்கும் இது என்ன ஏரியா மாப்பிள்ள கன்னித்தான் குளத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு தேங்கி கிடைக்கிற குளம் இது சுத்தமான தண்ணி தானே ஊத்து சாம எப்படி இருக்கு பாருங்க காட்டுலங்க தண்ணி வந்து கலக்கி விட்டாச்சு கலக்கி விட்டு ஒரு 3 செகண்ட் வந்து தெளிவாயிட்டு பார்த்தீங்களா நல்லா தெளிவா இருக்கு ஆக்சுவலா வந்து இது வந்து ஊத்து தண்ணியா ஊத்துங்கும் போது நம்ம கொடைக்கானல்ல லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம்ல ஊத்துங்கிற ஏரியாவுக்கு அந்த ஞாபகம் வருது நமக்கு சூப்பர் ஊத்து தண்ணியில வந்து நம்ம அடுத்த வாரம் குளிச்சு பார்ப்போம் யாரெல்லாம் வரது ஐடியா இருந்தீங்க நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அதில் என்ட்ரி பண்ணீங்கன்னா நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி ஒரு 50-100 பேர் மொத்தமாக சேர்ந்து வந்து குளிச்சுட்டு போனால் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் குளிக்க மாட்டோம் அடுத்து நம்ம தோட்டத்தை போய் பார்க்கலாம் தோஸ்தோடைய தோட்டத்துக்கு வந்துட்டோம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடிலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆற்றுக்கு போகும்போது தாமிரபரணி ஆறு வாய்க்காலில் குளிக்க போகும்போது அந்த மாதிரி தும்மம்பூக்கள்லாம் வந்து பார்ப்போம் இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு நஜீஸ் அதாவது அசுத்தமான இது கிடையாது ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது அந்தளவுக்கு அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால அவங்க அந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து நாங்கள் வந்துட்டு இங்கே தென்னை மரத்தை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கடுத்து என்னென்னலாம் வளர்க்க போகிறோங்கிறது தெரியலை தென்னை மரத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அதாவது ஆரம்பத்திலேயே இந்த மரத்தை வந்து நம்ம மேலேருந்து இப்படி பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதிரி பார்க்க போகிறது இன்ஷால்லாம் அடுத்து ட்ரோனை வாங்கி நம்ம வேறு லெவலில் காட்டுவோம் அந்த மாதிரி சூப்பராக அருமையாக இருக்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நம்ம குதிரை ஹார்ஸ் ரைடு போகிறோம் ஹார்ஸ் ரைடு எதுக்காக போகிறது தெரியுமா ஒரு ஆள் நம்ம ஊரில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு நான்லாம் குதிரை வச்சுருக்கேன் குதிரை ஓட்டி பார்த்துருக்கேன் அவ்வளோக்கா ஓட்ட தெரியாது அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஓட்ட தெரியாட்டாலும் இன்றைக்கி நம்ம வந்துட்டு குதிரையை போய் உட்காந்து ஓட்டி பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி ஒரு 2-3 பேர் வந்து நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க ஏதோ உட்காரணுமா அதில் காலத்துக்கு கரெக்டாக அப்படி வைக்கணுமா அப்படி பிடிக்கணுமா இப்படி ஒரு மிதி மீச்சா அப்படி ஓடும் இப்படி பிடிச்சா இழுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளால என் முதல்ல குதிரையில் உட்கார விடுறாங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து இதோடைய லிங்கில் ரிலேட்டட் வீடியோன்னு வரும்ல அதில் வந்துட்டு நான் லிங்க் கொடுப்பேன் குதிரை வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோ வந்துடும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ லிங்க் இங்கே இருக்குது நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நான் கமெண்டில் உங்களுக்கு கொடுப்பேன் சரிங்களா இதுக்கு மேலே மூச்சு வாங்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்